சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாரிண்ணே, சாரி அண்ணி. சாரிடா நவீன். உங்க எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே கௌதம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடு. நீங்க உட்காருங்க, நான் அம்மா, போய் உட்காருங்க. வரேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு வைமா. ஏங்க வாங்க சாப்பிடலாம். வரேன். சாப்பிடுங்க கௌதம். சாப்பிடு கௌதம். தங்கச்சி வாமா, ஏன் சாப்பிடாம ரூமுக்குள்ளே இருக்க? உட்கார், நேரத்துக்கு சாப்பிடணும்ல. வை. திவ்யா, சாப்பிடுமா? இல்லண்ணே, எனக்கு பசிக்கல. அண்ணிதான் கம்பல் பண்ணி என்னை இங்க வந்து உட்கார வச்சாங்க. திவ்யா, நீ எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல நல்லா சாப்பிடுமா. உன்னை வீட்டை விட்டு துரத்துனவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கல்ல, சொன்னபடி நீ ஜெயிச்சு காட்ட வேண்டாமா? அப்படி நீ ஜெயிக்கணும்னா நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். அப்பதானே உன்னால எதையும் சாதிக்க முடியும். சாப்பிடுமா. தங்கச்சிமா, எதை பத்தி யோசிக்காம சாப்பிடு. சாப்பிடு. தண்ணி கொடுக்கவா? சாரி திவ்யா. இனி உனக்கு என் மனசுலயும் சரி, இந்த வீட்லயும் சரி இடம் இல்லை. வெளில போ. திவ்யா, கௌதம் சாப்பிடு. தங்கச்சி, ஏன் சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடுமா. ஐயோ திவ்யா, எதுக்கு இப்படி சாப்பாடுல போய் கை கழுவுற? என்னாச்சு உனக்கு? என்னம்மா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னா கேட்க மாட்டியா? இல்லண்ணே, எனக்கு மனசு சரியில்லை. என்னால சாப்பிட முடியாது. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். திவ்யா. தர்ஷினி, உங்க அம்மா தான் சாப்பிடாம போறாங்க. நீ அது கொஞ்சம் நல்லா சாப்பிடு. இல்லத்த, எனக்கு பசிக்கல. நானும் அப்புறமா சாப்பிடுறேன். அத்தை, கௌதம், நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்க. நான் மேல உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன யோசிச்சு கவலைப்பட்டு இருக்க? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாரிமா, மனசுல பாரம் அதிகமா இருக்கு, அதனால வயித்துல பசி இல்லம்மா.
மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சு பசி வரட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கௌதம், டேய் கௌதம், சொல்றது கேளுடா. ம். உட்காந்து சாப்பிடு. இல்லைண்ணா, கௌதம் திவ்யாவை மறக்கணும்னா அவர் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு வரணும். சீக்கிரமே என் தங்கச்சியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். கௌதம் மனசை மாத்தி அவருக்கு அவளை கட்டி வைக்கணும். என்ன ராகினி, திவ்யா அப்படி கௌதம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா? அவன் மனசை எப்படி மாத்த போறேன்னு எனக்கு தெரியல. எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்க தங்கச்சி கௌதம மறந்தே தீரணும். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் கௌதம் மேல அவளுக்கு வெறுப்ப உண்டாக்குற மாதிரியே நாம செய்யணும். இதெல்லாம் சரியா நடந்தாதான் திவ்யா நம்ம கூடவே இருப்பா. இல்லனா கூடிய சீக்கிரமே அந்த கௌதம் கூட சமாதானமாகி புருஷன் வீட்டுக்கே போயிடுவா. அப்புறம் பழையபடியே நம்ம கஷ்டப்பட வேண்டியதுதான். பார்த்து நடந்துக்கோங்க. அண்ணே, நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு எந்த தகவலுமே தெரியல. என்கிட்ட பேசாம உன்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எப்படி நீ ஒரு போன் கூட பண்ணாம இருக்க? யாருக்கிட்டயாவது போன் வாங்கியாச்சோ? ஒரு தடவை என்கிட்ட போன்ல பேசுங்க.